தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போற இந்த கேஸ் நூர் முகதம் அப்படின்னு சொல்லப்படுற பாகிஸ்தான் பெண்ணோட வழக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. ஒரு மூத்த தூதர் 27 வயது மகளுக்கே இப்படின்னா சாதாரண பெண்களுக்கு என்னவாகும் சொல்லவே பயமா இருக்கு. கட்டிக்க போறவனே துடிக்க ரத்த வெள்ளத்துல அந்த பெண்ணை கொல்றதுக்கு என்ன காரணம்? இந்த கேஸை பத்தி முழுமையா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்க கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் சூர்யா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நூர் முகதம் இவங்க வயது 27. ஜோர்டனின் தலைநகரமான அம்மானில்ல அக்டோபர் 23, 1993 பிறகுறாங்க. இவருடைய அப்பா கஜகஸ்தானுக்கு பாகிஸ்தான் தூதர். இவங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலியா வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்க அப்பா பெயர் சவுகத். அவங்க அப்பாவோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் குடும்பத்தோட இஸ்லாமாபாத்ல வந்து செட்டில் ஆகுறாங்க. அன்னைக்கு தேதி ஜூலை 19, 2021. சவுகத் தனது மனைவியோட ஷாப்பிங் போக கிளம்புறாரு. தன்னோட மகளை வீட்டிலே இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பார்த்து அவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக். அது என்ன அப்படின்னா, மகள் அங்க இல்ல. உடனே மொபைலை எடுத்து கால் பண்றாரு. ஆனா ஆப்போசிட்ல எந்த பதிலுமே இல்ல. நேரம் ஆக ஆக ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட நண்பர்களுக்கு கால் பண்றாரு. எல்லாருமே இங்க வரல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நூர் முகதம் அம்மா கணவரின் மனசை தளர விட்டுறாதீங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா காலையில 10:04 மணிக்கு நூர் முகதம் அம்மாவோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு தகவல் போலீஸ் வெளிப்படுத்தல. இதுதான் நூர் முகதமோட கடைசி செய்தி. இந்த செய்தியை கேட்ட உடனே அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜாகிர் ஜாஃபருக்கு கால் பண்றாங்க. எடுத்து கால் அட்டன் பண்ணாம கட் பண்ணிட்டு வச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது 10:06க்கு ஜாகிர் மறுபடியும் கால் பண்றாரு. அங்க நூர் முகதம் வந்தாளா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அவ இங்க வரல, அவளோட பேசிய ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. இதை கேட்டு நூர் ஜாகிர் வீட்டுக்கு போகல அப்படின்னா எங்க போயிருப்பான்னு மனசெல்லாம் படபடத்து போறாரு. எல்லா பக்கமும் சவுகத் மற்றும் உறவினர்கள் அனைவரும் தேடி அலைந்து சோர்வா உட்காந்துடுறாங்க. அப்போ சரியா நைட்டு 10 மணி பாகிஸ்தான்ல உள்ள ஹோக்சார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சவுகத் மொபைலுக்கு ஒரு கால் வருது. உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் தன்னோட ஃபேமிலியோட மனசை கல்லாக்கிக்கிட்டு கிளம்புறாரு. அந்த இடம் இஸ்லாமாபாத்தின் செக்டார் ஆஃப் 7/4 பாகிஸ்தான்ல மிகவும் ஆடம்பரமான ஒரு விஐபி சிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு பகுதி. அந்த வீட்டை பார்த்து சவுகத் அதிர்ந்து போறாரு. ஏன்னா அது அவருக்கு மிகவும் தெரிஞ்ச வீடு. அந்த வீட்டு நபர் ஜாகிர் மற்றும் அவரோட குடும்பத்தோட நெருங்கின பழக்கம், ஆழமான நட்பு இருந்திருக்கு. இப்போ அவர் தனது சுயநனவுக்கு வர்றாரு. இங்க நம்மளை கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் தெரிய தொடங்குது. சவுகத் மெல்ல கைத்தாங்களா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூமை பார்த்து ஓன்னு கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. எந்த தகப்பனுக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த ரூம்ல அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா, ரத்த வெள்ளத்துல தலை உடம்புல இருந்து வெட்டி எடுத்து தலை ஒரு பக்கமும் உடம்பு ஒரு பக்கமும் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதே ரூம்ல துப்பாக்கி கத்தி எல்லாம் ஓரத்துல கிடக்குது. இதுல அதிர்ச்சி என்ன அப்படின்னா, ஜாகிர் ஜாஃபர் கைகால் கட்டப்பட்ட நிலையில மிருக மாதிரி கத்திக்கிட்டு கிடந்தான். உடம்புல அதிக காயத்தோட ரத்த வெள்ளத்துல கிடக்கிற மகளை பார்த்து குடும்பமே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே போலீஸ் அந்த பெண்ணா உங்க மகதானா அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சவுகத்திடம் சொன்னதுக்கு அவரு ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாரு. உடனே ஆமான்னு தலையசிக்கிறாரு. இந்த கேஸை போலீஸ் எடுக்க ஆரம்பிச்சு விசாரணையை தொடங்குறாங்க. அந்த ரூம்ல வெறி பிடிச்ச மிருக மாதிரி இருந்த அந்த வீட்டின் ஓனர் ஜாகிர் ஜாஃபர் பாக்குறது கொடூரமா இருந்துச்சு. அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. எதனால இந்த கொலை நடந்துச்சு, இவ்வளவு கொடூரமா தலை வேற முண்டை வேற வெட்டி கொல்ல என்ன காரணம் அப்படிங்கிற விசாரணைய போலீஸ் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, கொலையாளி பாகிஸ்தான்ல உள்ள மிகப்பெரிய தொழில் அதிபரோட பையன். இதனாலேயே நியூஸ் சேனல் எல்லாம் இந்த கேஸை விட்டு ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழக்கு முறியடிக்க நினைக்கிறாங்க. இதனால கோபமான பொதுமக்கள் அவங்களோட நண்பர்கள் சோசியல் மீடியாலையும் வீதியிலையும் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் அனைவரும் போராட்டத்தை துணிஞ்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டம் வேகமா பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் பார்வைக்கு கொண்டு போகவே குற்றத்தை முழு நேர்மையோடு விசாரிக்க உத்தரவு போறாரு. பின்னர் இந்த வழக்கு சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு விஷயமா தெரிய வருது. ஜாகிர் பெரிய தொழிலதிபர் மகன்
நூர் முகதம் பெரிய ராஜதந்திரியின் மகள். இது போக ஜாகிருக்கும் அமெரிக்க குடியுரிமையை தவிர பாகிஸ்தான் குடியுரிமையும் இருந்திருக்கு. இந்த 2 குடும்பங்களுமே அடிக்கடி வெளிநாட்டுல வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இதனால இவங்களுக்குள்ள நல்ல பழக்கம் ஏற்பட்டு நல்ல உறவினரா மாறி இருக்காங்க. இவங்க நியூயார்க்ல வசிக்கும் போதே நூர் முகதம் ஜாகிர் ஜஃபர் சந்திச்சு இருக்காங்க. இந்த உறவு ஆழமான நட்புல தொடங்கி காதல் வரைக்கும் போக ஆரம்பிக்குது. இவங்க 2 குடும்பமுமே பெரிய குடும்பம் அப்படிங்கறதால கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா இந்த உறவு ரொம்ப நாளைக்கு தொடரல. ஏன்னு கேட்டா ஜாகிர் ரொம்பவுமே ஆக்ரோஷமான கேரக்டர். அதுவும் இல்லாம ட்ரக்ஸ் அடிக்டா இருந்திருக்காரு. ஒரு தடவை அவரோட உடல்நல மோசமா போகவே இங்கிலாந்துல இருக்கிற போதை ஒழிப்பு மையத்துல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. இந்த விஷயம் சவுகத்திற்கு தெரிய வரவே இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதனால ஜாகிர் கடுமையா கோபம் அடைஞ்சிருக்காரு. ஜாகிர் செல்வாக்கான ஆளுங்கிறதால அந்த இடத்தை விட்டு வெளியேறி 2019 மறுபடியும் பாகிஸ்தானுக்கு வர்றாரு. அதுக்கு அப்புறம் பாகிஸ்தானை விட்டு வெளியே போறாரு. இதற்கு இடையில நூர் முகதம் பாகிஸ்தானுக்கு வர்றாங்க. இனிமேதான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. வந்த புதுசுல 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கல. நூர் முகதம் அவங்க பேரண்டோட எங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இடையில ஏற்கனவே பழக்கம் இருந்ததால காலப்போக்குல பேச ஆரம்பிக்கிறாங்க. 2021 ஜூலை மாசம் ஜாகிருக்கு உடம்பு சரியில்லாம போக நூர் முகதம் நலம் விசாரிக்க ஒரு மெசேஜ் பண்றாங்க. உடனே ஜாகிர் கால் பண்ணி நூர் முகதம் ஒரு தடவை உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. ஜூலை 19 நியூயார்க்கு போக போறேன், என்ன ஒரு தடவை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவங்க தொடர்ந்து கெஞ்சியும் நூர் முகதம் மறுத்துட்டாங்க. இவரோட தொல்லை தாங்க முடியாம நூர் சந்திக்க ஒத்துக்கிறாங்க. சரியா ஜூலை 18, 2021 அன்னைக்கு நைட் 9:50 மணிக்கு ஜாகிர் வீட்டுக்கு போய் சேர்றாங்க. விசாரணையில ஜாகிர் சொன்னதை வச்சு பார்த்தா வீட்டுக்குள்ள நூர் முகதம் வந்ததுல இருந்து 2 பேரும் சாதாரணமா பேசிட்டு தான் இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும் போதே நூர் முகதம் மொபைலுக்கு கால் வந்துகிட்டே இருந்திருக்கு. போயாம போன் ரிங் ஆனது ஜாகிருக்கு பிடிக்கல. கோபத்துல கடுமையா நூறுட்ட பேசுறாரு. ஆனா நூர் முகதம் காணாம்னு அவங்க ஃபேமிலி கால் பண்றாங்க. கடைசி வரைக்கும் கால் அட்டன் பண்ணவே விடாம மொபைலை பறிச்சு வச்சுக்கிட்டு நூர் முகதம வீட்டுக்குள்ளேயே அடைக்கிறாரு. அன்று ஜூலை 19 காலை 3:50 மணிக்கு ஜாகிர் நியூயார்க்கு போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போகணும். அந்த சமயத்துல இருவருக்கும் சண்டை போட்டதன் காரணமா வெளியே போன ஜாகிர் மறுபடியும் வீட்டுக்கே வர்றாரு. ஜூலை 18 அன்னைக்குன்னு நைட் வந்த நூர் முகதம் தற்போது ஜூலை 20 ஆயிருச்சு. நூர் முகதம் கெஞ்சி கேட்டதால அம்மாவுக்கு மெசேஜ் பண்ண சம்மதிக்கிறாரு. மெசேஜ் பண்ணதும் உடனே மறுபடியும் மொபைலை பிடிங்கிட்டாரு. மறுபடியும் ரொம்பவே மோசமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது நூர் முகதம் பால்கனிக்கு வந்தது, அவங்க சித்திரவதை அனுபவிச்சது தெரிய வருது. மறுபடியும் பால்கனிக்கு ஓடி வர்றாங்க. நூர் பின்னாலே ஜாகிரும் துரத்துறான். பால்கனி விட்டு நூர் கீழே குதிக்கிறாங்க. இதனால ரொம்ப மோசமாவே அவங்களுக்கு அடிபடுது. தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கும் போது கேட்டுக்கிட்டே இருந்த ஜாகிர் வீட்டோட வேலைக்காரங்க மறுபடியும் அடிச்சு நூர் முகதம வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போறாங்க. எல்லாரும் அடிக்கிறாங்க. ஜாகிர் வீட்டோட வாட்ச்மேன் ஜாகிர் அப்பாவுக்கு கால் பண்ணி அவருக்கு ரீச் ஆகல. மறுபடியும் காவலாளி ஜாகிர் அம்மாவுக்கு நடந்ததை சொன்ன உடனே அவங்க அம்மா உடனே மறுவாழ்வு மையத்துக்கு கால் பண்ணி எங்க வீட்டுக்கு உடனே போங்க, ஜாகிரை பாத்துக்கிறீங்க, அவன் ரொம்ப மோசமான நிலையில இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அங்க வர்றாங்க. அங்க வந்த மறுவாழ்வு மையத்தை சேர்ந்த அவங்களையும் ஜாகிர் தாக்குறாரு. அந்த வீட்டுல உள்ள எல்லாரும் நினைச்சிருந்தா அந்த பொண்ணை உயிரோட காப்பாத்திருக்கலாம். இந்த குற்றத்திற்காக ஜாஃபர் மற்றும் வீட்டில் வேலை செஞ்ச இந்த குற்ற துணை போன காரணத்திற்காக இவங்க எல்லாத்துக்கும் 10 வருஷம் சிறை தண்டனையும் ஜாகிருக்கு ஆயுள் தண்டனையும் நீதிமன்றம் வழங்கியிருக்கு. நூர் முகதம் அப்பா இந்த தீர்ப்பை கண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பெண்களுக்கான வன்கொடுமைகளுக்கு சரியான தண்டனை அப்படின்னு போராடிய மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இது மாதிரி வீடியோ வாரந்தோறும் உங்களுக்கு வரும். உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவா இருக்கும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.